ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பல்சுவை தமிழ் ஆடியோ நாவல் ஸ்ரீ. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கனவில் கண்ட காதல் பகுதிகள் 5 முதல் 8 வரை. பேசிக்கொண்டே சுமனா ஊற வைத்த சன்னாவை வேக வைத்து சன்னா மசாலா தயாரித்து விட்டாள். அவள் வேலை செய்யும் வேகத்தையும் லாவகத்தையும் பார்த்து சிவகாமி ஆச்சரியப்பட்டு நின்றாள். குக்கரை வைத்து சாம்பாருக்கும் தயார் செய்தாள். அப்போது பரத் தன் தாயார் சுந்தரியுடன், "சிவகாமி அம்மா" என்று கூறிக்கொண்டே சமையலறை வாசலில் வந்து நின்றான். சுமனாவை பார்த்து, "சுமனா, நீ இங்கே என்ன செய்கிறாய்?" என்றான் ஆச்சரியத்துடன். அவள் ஒன்றும் பதில் சொல்லாமல் லேசாக சிரித்தாள். "சிவகாமியே சுமாராகத்தான் சமைப்பாள். உன்னுடன் பேசிக்கொண்டே உப்பு காரம் எல்லாம் 2 முறை போட்டுவிடப் போகிறாள்" என்ற சுந்தரி கலகலவென்று சிரித்தாள். தன் மருமகளை ஆசையுடன் பார்த்து கொண்டு, "நான் நன்றாக செய்தால் கூட நீங்கள் இப்படித்தான் குறை சொல்வீர்கள். ஆனால் இன்று சமையல் சின்னம்மாதான் என்னை ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஐயோ, இன்று டைரக்டர் ரமேஷ் காலை டிஃபனுக்கு வருவதாக ஃபோன் செய்தாரே. நான் வேண்டுமானால் நல்ல ஹோட்டலிலிருந்து வரவழைக்கட்டுமா?" என்றான் பரத் பதற்றத்துடன். "என்னை நம்புங்கள், நான் செய்யும் சமையல் நன்றாகவே இருக்கும். மேலும் வீட்டு சாப்பாடு உடம்பிற்கும் நல்லது. இன்னும் 1 மணி நேரத்தில் எல்லாமே தயாராகிவிடும்." அவளையே திகைப்புடன் பார்த்து கொண்டு வெளியேறினான் பரத். "திருமணத்தை நிறுத்திவிடு என்றால் உங்கள் மனம் திறந்த பேச்சு எனக்கு பிடித்தது" என்றாள். முதலிரவு நடக்கவில்லை என்று கவலைப்படாமல் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். இப்போது நமக்காக காலையில் எழுந்து சிற்றுண்டி தயார் செய்கிறாள். இந்த பெண் ஒருவேளை நம்மை விரும்புகிறாளோ? பெண்களின் மனதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் என்று நினைத்து கொண்டான். சுமனாவின் சமையலை நம்பாமல் ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஓட்டலில் இருந்து நூடுல்ஸ் பாஸ்தா என்று வருவித்தான். சுமனா டைரக்டர் ரமேஷ் வருவதற்குள் காலை உணவை தயாரித்து முடித்துவிட்டு சிவகாமியின் உதவியுடன் வரிசையாக ஹாட் பேக்குகளை கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அடுக்கினாள். ஹோட்டலில் பரத் ஆர்டர் செய்த நூடுல்ஸ் பாஸ்தாவும் வைத்தாள். சிறிது நேரத்தில் வேறு உடை மாற்றி தன்னையும் அழகாக்கி கொண்டாள். டைரக்டரும் குறித்த நேரத்தில் பெரிய பரிசு பொருட்களுடன் வந்தார். சுந்தரி அம்மாவிற்கு அவரை நன்கு தெரியும் போல் இருக்கிறது. சுமனாவை அவருக்கு அறிமுகம் செய்தாள். அவரும் தான் கொண்டு வந்த பரிசு பொருளை பரத்திடமும் சுமனாவிடமும் கொடுத்து பிரித்து பார்க்கச் சொன்னார். 1 அடி உயரமுள்ள 2 அழகான வெள்ளி குத்து விளக்குகள். அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு சிறிது நேரம் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தனர். சிவகாமி தோட்டத்திலிருந்து வாழை இலைகளை பறித்து சுத்தமாக கழுவி டைனிங் டேபிளில் வைத்தாள். "எல்லாம் வீட்டிலேயே தயாரித்தது" என்றார் சுந்தரி எச்சரிக்கையாக. "புது கல்யாண பெண் செய்தது" என்றாள் அவளை விட எச்சரிக்கையாக சிவகாமி. சுமனா சிரித்து கொண்டாள். சிறிது நேரம் மாடியில் பரத் அறையில் டைரக்டரும் பரத்தும் புதிய பட சம்பந்தமாக
பேச்சுவார்த்தை நடத்தினர். பிறகு இருவரும் ஒரு முத்திரைத்தாள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். ஆளுக்கு ஒரு நகல் எடுத்து பத்திரப்படுத்திக் கொண்டு கீழே இறங்கி வந்தனர். என்ன, இப்போதாவது காலை டிஃபன் சாப்பிடலாமா? இன்னும் உங்கள் வேலை முடிந்ததா இல்லையா? எங்கள் வேலை சந்தோஷமாக முடிந்தது. வந்த வேலை வெற்றிகரமாக முடிந்தது. எவ்வளவு பெரிய வேலை சுலபமாக முடிந்துவிட்டது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. சுமனா, நீ நிஜமாகவே ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா. வேலை முடிந்த பிறகு இப்போதுதான் பசி கபகபவென்று எழுகிறது என்றவாறு டேபிளில் இருந்த ஒரு ஹாட் பேக்கை திறந்தவர் அதிலிருந்த பாஸ்தாவை பார்த்து முகத்தை சுளித்தார். ஏமாற்றத்தில் அவர் காட்டிய ரியாக்ஷனை பார்த்து சுந்தரியும் சுமனாவும் விழுந்து விழுந்து சிரித்தனர். பொய் பேசினீர்கள் இல்லையா? அதான் நன்றாக ஏமாந்தீர்கள். நீங்கள் இருவரும் உட்காருங்கள், உங்களுக்கு பிடித்தமானதை பரிமாறுகிறோம் என்றாள் சுமனா சிரித்த வண்ணம். பரத் கூட சந்தோஷமாக சிரித்தான். வாழை இலையில் லேசாக தண்ணீர் தெளித்தாள் சுமனா. இலையை சாய்த்து தண்ணீரை உதறிவிட்டு மீண்டும் இலையை ஒழுங்காக வைத்தான் பரத். சுமனா தன் அத்தையிடம் பரிமாறுவதற்கு அனுமதி பெற்று இருவர் இலையிலும் இனிப்பிற்காக ரவா கேசரி பரிமாறினாள். தூக்கலான நெய், வறுத்த முந்திரி திராட்சையும் ஏலக்காய் மணமும் எந்த கலரும் சேர்க்காமல் எல்லோரையும் கண் சிமிட்டு அழைத்தது. பிறகு இடியாப்பமும் சன்னாவும் இட்லியும் வெங்காய சட்னியும் பூசணிக்காய் சாம்பாரும் வைத்தாள். சுந்தரியம்மா, உங்கள் வீட்டு சாப்பாடு ரொம்ப அட்டகாசம். இந்த சமையல் மாமி மாதிரியே ஒரு அம்மாவை எங்கள் வீட்டிற்கும் அனுப்புங்களேன் என்றார் டைரக்டர் ரமேஷ். இந்த சமையல் சுமனாவின் கைப்பக்குவம் என்றாள் பெருமையுடன் சுந்தரி. மேலும் சிறிது நேரம் பொதுவான விஷயங்களை பேசிவிட்டு டைரக்டர் ரமேஷ் விடைபெற்று சென்றார். பரத் அங்கேயே தயங்கி நின்றான். சாப்பிட உட்கார்ந்த சுந்தரி, பரத், ஏதாவது வேண்டுமா என்றார். அம்மா, இன்று விருந்து மிக நன்றாக இருந்தது, அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றவன் சுமனாவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் என்றான். சுமனா சிரித்தாள். ஒன்றும் பேசவில்லை. சுந்தரி கூட, நாம் வீட்டில் செய்த எல்லா பலகாரமும் ரொம்ப அருமை, ஆனால் ஓட்டலிலிருந்து தருவித்த பாஸ்தாவும் நூடுல்ஸையும் யாரும் தொடவில்லை என்றாள். சிவகாமியோ, எல்லோரும் என் சமையல் ரொம்ப நன்றாக இருக்கிறது என்று புகழ்வார்கள், ஆனால் இன்று சுமனாவின் சமையல் என் சமையலை விட நன்றாக இருந்தது என்றாள் தன்னை விட்டு கொடுக்காமல். அது சரி, நீயே உன்னை புகழ்ந்து கொள் என்று சுந்தரி சொல்லி சிரிக்க பரத்தும் அவளோடு சேர்ந்து சிரித்தான். சுந்தரியும் பரத்தும் ஒரு சமையல்கார மாமியிடம் தன் வீட்டு அங்கத்தினரைப் போலவே வேடிக்கையாக பேசுவதும் மாமியும் அதேபோல் சிரித்து கொண்டு சந்தோஷமாக பேசுவதை பார்த்து சுமனா ஆச்சரியப்பட்டாள். டைனிங் டேபிளில் இருந்த பாத்திரங்களை எல்லாம் சிவகாமி எழுந்து காலி செய்து கொண்டிருந்தாள். மாடியில் சென்று காய்ந்த துணிகளை எடுத்து மடித்து வைக்க சுமனா சென்றாள். பரத் மாடியில் அவன் அறையில் ஒரு சூட்கேஸில்
அவன் உடைகளை அடுக்கிக் கொண்டிருந்தான். அவளைப் பார்த்தவுடன் நட்பான ஒரு புன்னகையுடன் அருகில் வந்தான். சுமனா, என்னை மன்னித்துவிடு. நல்ல திறமையும் அறிவும் அழகும் உள்ள உன் வாழ்க்கையை திருமண பந்தத்தால் வீணாக்கிவிட்டேன் என்றான். நீங்கள் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு எந்த தவறும் செய்யவில்லை. மேலும் ஒருவர் வாழ்க்கையை மற்றவர் அழிக்க முடியாது. நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். நீங்கள் ஏதோ பேச வேண்டும் என்று வந்தீர்கள் போலிருக்கிறது. எந்த உறுத்தலும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் நீங்கள் கேட்க வேண்டியதை கேட்கலாம் என்றாள் கம்பீரமாக. எந்த மனக்கஷ்டமும் இல்லாமல்தானே சொல்கிறாய் என்றான் மீண்டும் சந்தேகத்துடன். உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாக என்றாள் புன்சிரிப்புடன். அப்படியானால் நாம் கணவன் மனைவியாக இல்லாவிட்டாலும் நண்பர்களாக இருக்கலாம் இல்லையா? ஒய் நாட் என்றாள் சுமனா. சுமனா, என்னை டைரக்டர் ரமேஷ் 3 நாட்கள் ஏர்காட்டில் சினிமா ஷூட்டிங்கிற்கு வரச் சொல்லியிருக்கிறார். புதிய படம், நல்ல கதை. ஆனால் எனக்குத்தான் தயக்கமாக இருக்கிறது. நீங்கள் தைரியமாக போய் வாருங்கள். வீட்டை நானும் அம்மாவும் பார்த்துக் கொள்கிறோம் என்றாள் சுமனா. வீட்டை யார் தூக்கிக் கொண்டு போய்விடப் போகிறார்கள்? வீட்டை பார்த்து கொள்ளத்தான் வாட்ச்மேன், தோட்டக்காரர் எல்லோரும் இருக்கிறார்களே. அம்மாவை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது. அவர்களைத்தான் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குத்தான் டயபெட்டிஸ், இரத்த கொதிப்பு எல்லாம் உண்டு. நேரத்திற்கு சாப்பிட மாட்டார்கள். ஒழுங்காக மாத்திரை போட மாட்டார்கள். வெளியூர் சென்றாலும் நான் போன் செய்து ஞாபகப்படுத்த வேண்டும் என்றான் பரத். அம்மாவிற்காக கவலைப்படும் அவன் முகத்தை பார்த்து சுமனா மனதில் இரக்கம் பொங்கியது. அவன் மேல் மதிப்பு சற்றே அதிகரித்தது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். அம்மாவின் சாப்பாட்டையும் மருந்துகளையும் நேரம் தவறாமல் நான் தந்துவிடுகிறேன். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தை உங்களைப் போலவே நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையை பாருங்கள் என்றாள். பரத் தினமும் வேலை தவறாமல் அம்மாவிடம் என்ன சாப்பிட்டீர்கள், மருந்தெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டீர்களா என்று விசாரிப்பான். அம்மாவை மிகவும் மிஸ் செய்வதாக கூறுவான். இடையில் சுமனாவிற்கும் அவன் அம்மாவை கவனித்துக் கொள்வதற்காக நன்றி சொல்லுவான். 3 நாட்களுக்குப் பிறகு ரமேஷ் காரில் வீடு திரும்பினான். மிகவும் களைப்பாகத் தெரிந்தான். வெளியூரில் ஷூட்டிங் என்று போனாலே இப்படித்தான். நேரத்திற்கு சாப்பிடாமல், நேரத்திற்கு தூங்காமல் இளைத்து வருவான். இதனால்தான் எனக்கு வெளியூர் ஷூட்டிங்கே பிடிப்பதில்லை என்று சுந்தரி அலுத்துக் கொண்டாள். பரத் வாய்கொள்ளாமல் சிரித்தான். அதெல்லாம் ஒன்றுமில்லை சுமனா. அம்மா சொல்வதை நம்பாதே. கண்டபடி சாப்பிட்டு இன்று 3 நாளில் என் எடைதான் கூடியிருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தூங்கினால் ஐ வில் பி ஆல்ரைட் என்றான். கணவனாக நினைத்திருந்த இத்தனை நாட்களிலும் வில்லனாக முறைத்தவன் நண்பன் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டவுடன் ஹீரோ போல் அந்யோன்யமாக பேசுவது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மனதிற்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது.
முதலில் நீங்கள் குளித்துவிட்டு ஏதாவது சாப்பிடுங்கள். சாப்பிட்ட பிறகு தூங்கினால்தான் தூக்கம் கூட நன்றாக வரும் என்றவள் பாத்ரூமில் அவன் டவலும் புது சோப்பும் எடுத்து வைத்தாள். ஹீட்டரையும் ஆன் செய்து விட்டாள். காலை 11 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டும் இல்லாமல் லஞ்சும் இல்லாமல் சாப்பிட்டு படுத்தவன்தான் மாலை 6 மணிக்கு அவனாக தாளிட்ட கதவை திறந்து வெளியே வந்தான். அவனை பார்த்தவுடன் சிவகாமி 4 பிஸ்கட்டுகளும் டீயும் எடுத்து வந்தாள். சிவகாமி அம்மா, நீங்கள் ஏன் டீ எடுத்து வருகிறீர்கள்? அம்மாவும் சுமனாவும் எங்கே? என்றான் பரத். அவர்கள் இருவரும் அருகே இருக்கும் பாரதியார் பார்க்கில் வாக்கிங் போயிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள் என்றாள் சிவகாமி. அம்மா வாக்கிங் போகிறார்களா என்ன? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே என்றான் பரத். நீங்கள் என்ன தம்பி இதற்கே ஆச்சரியப்படுகிறீர்கள்? காலையில் அரை மணி நேரம் வீட்டை சுற்றியும் நடக்கிறார்கள் என்றாள். பரவாயில்லையே, அம்மா தினமும் இப்படி வாக் செய்தால் உடம்பிற்கு எந்த வியாதியும் வராது. நல்லா சுறுசுறுப்பாகி விடுவார்கள். அட, நீங்க வேற தம்பி, அம்மாதானா இவ்வளவு சுலபத்தில் வீட்டை விட்டு போவார்கள்? சின்ன மேடம் சுமனாதான் அவர்களை ரொம்ப தொந்தரவு செய்து தினமும் காலையிலும் மாலையிலும் வாக்கிங் அழைத்து போகிறார்கள். சொல்வதை கேட்கும் வரை ரொம்ப தொணத்து காரியம் சாதித்து விடுகிறார்கள் என்றாள். என்ன சொல்கிறீர்கள் மாமி? ஆமாம் பரத் தம்பி, அந்த பெண் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறது. சில சமயம் எரிச்சலாக கூட இருக்கிறது என்றாள் சிவகாமி. புன்னகையுடன் அவள் சொல்வதை கேட்டவன், மாமி, என் மனைவியை பற்றி நீங்கள் என்னிடமே குறை கூறுவது தவறு. இனிமேல் அப்படி பேசாதீர்கள் என்றான் கண்டிப்புடன். நான் ஒன்றும் தவறாக கூறவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். அதற்கு என்மேல் ஏன் கோபப்படுகிறீர்கள் என்று சமாதானமாக கூறிவிட்டு உள்ளே சென்றாள். சிறிது நேரத்தில் சுந்தரியும் சுமனாவும் வீடு திரும்பினர். சுந்தரி மிகவும் களைப்பாக இருந்தாள். சுமனா அவளை ஹாலில் சோஃபாவில் உட்கார வைத்து ஏசியை ஆன் செய்து முகத்தை துடைத்து விட்டாள். சுந்தரி கூச்சத்துடன் சிரித்தாள். என்ன சுமனா, இப்படியெல்லாம் உபசாரம் செய்கிறியே? சுமனா அவளுக்கு பதில் சொல்லாமல் சமையல் அறைக்கு சென்று ஒரு டம்ளர் சில்லென்று மோர் கொண்டு வந்து குடிக்க கொடுத்தாள். மறுநாள் காலை 7 மணிக்கு கிளம்ப வேண்டும் என்று பரத் சுந்தரியிடம் கூறிக்கொண்டிருந்தான். அவ்வளவு காலையில் இவன் என்ன சாப்பிட்டு போக முடியும் என்று தன் சந்தேகத்தை சிவகாமியிடம் கேட்டாள் சுமனா. வெறும் பால் அல்லது காஃபிதான் என்றாள் சிவகாமி. அடுத்த நாள் காலை பரத் வெளியே போக ரெடியாகி கார் சாவியை ஒரு விரலில் சுற்றியபடியே கீழே இறங்கி வந்து பார்த்தான். அழகான ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு கஞ்சி வைக்கப்பட்டிருந்தது. பவுலின் மூடியை திறந்து பார்த்தான். உள்ளே ஓட்ஸ் கஞ்சியும் அதில் ஸ்ட்ராபெர்ரியும் திராட்சை பழங்களும் கொஞ்சம் ஆப்பிள் துண்டுகளும் மிதந்து கொண்டிருந்தன. பார்ப்பதற்கே மிக அழகாக இருந்தது. நீங்கள் காலையில் சீக்கிரம் கிளம்புவதால்
என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்வதென்று தெரியவில்லை. அதனால்தான் இந்த ஓட்ஸ் கஞ்சி தயாரித்தேன். பசியும் தாங்கும், ஹெவியாகவும் இருக்காது. நான் கொஞ்சமாக ஒரு சிறிய கிண்ணத்தில் ஊற்றித் தருகிறேன் என்று கேட்டவாறு அருகில் வந்து நின்றாள் சுமனா. பார்ப்பதற்கே இந்த கஞ்சி இவ்வளவு அழகாக இருக்கிறதே, அதனால் ருசியும் நன்றாகத்தான் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமே கொடு சுமனா, எனக்கு நேரமாகிறது என்று காலில் கஞ்சியை கொட்டியவாறு பறந்தான். கொஞ்சம் குடிக்க வேண்டுமென்று நினைத்தவன் மொத்தத்தையும் குடித்துவிட்டு சுமனாவை பார்த்து சிரித்தான். அதெப்படி சுமனா, உன் கைப்பட்டால் ஓட்ஸ் கஞ்சி கூட இவ்வளவு ருசியாக இருக்கிறதே என்றவன் அவளை பார்த்து புருவங்களை உயர்த்தி விசில் அடித்தவாறே சென்றான். அவன் செயல்கள் அவளுக்கு புதுமையாக இருந்தன. காலையில் சீக்கிரம் கிளம்பியதால் அன்று பரத் லஞ்ச் எடுத்துக்கொண்டு போகவில்லை. ஆனால் சுந்தரி ஃப்ரீசரில் வைத்திருந்த சிக்கன், மட்டன், மீன் ஆகியவற்றை எடுத்து வெளியே வைத்தாள். சிவகாமி, மட்டன் பிரியாணி, சிக்கன் குருமா, மீன் வறுவல் செய்துவிடு. அவனே வீட்டை விட்டு போய் 3 நாட்கள் கழித்து நேற்றுதான் வீட்டிற்கு வந்திருக்கிறான். அதனால் ருசியாக செய். தேவையானால் சுமனாவை உதவிக்கு கூப்பிட்டுக் கொள் என்றாள். சுமனாவிற்கு எப்போதுமே விதவிதமாக சமையல் செய்வது மிகவும் பிடிக்கும். அவளின் தங்கைகள் ரஞ்சனா, காவ்யா இருவரும் அடிக்கடி அவளை விடுமுறையில் ஏதாவது புதிதாக சாத வகைகளோ அல்லது இனிப்பு, காரம் ஏதாவது செய்து தர சொல்வார்கள். அம்மாவிடமும் அவர்கள் பாட்சா பலிக்காது. அம்மா எப்போதும் முறுக்கும் தட்டையும் செய்து ஒரு எவர்சில்வர் டப்பாவில் வைத்து விடுவாள். பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அதைத்தான் சாப்பிட வேண்டும். அதனால் சுமனாவை தொந்தரவு செய்து அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அந்த பழக்கத்தால் இன்று சுந்தரியின் விருப்பத்தை நிறைவேற்றுவது சுமனாவிற்கு ஒன்றும் கடினமாக இல்லை. சுந்தரி கூறிய பிரியாணி உள்பட எல்லாவற்றையும் பார்த்தாலே வாயில் எச்சில் ஊறும்படியும் சுவைத்தால் மீண்டும் சாப்பிட தூண்டும்படியும் இருந்தது. எல்லாமே காரமாக இருப்பதால் வயிறு கெடுக்கும் என்று கொஞ்சம் குலோப் ஜாமுனும் சர்க்கரை பாகில் நீச்சல் அடிக்க தனியாக ஒரு எவர்சில்வர் டப்பாவில் பேக் செய்து வைத்தாள். எல்லாவற்றையும் ருசித்து பார்த்த சுந்தரி திருப்தியோடு சிரித்தாள். அத்தோடு நிற்காமல் 2 குலோப் ஜாமுன்களை ருசித்து பார்த்து கொண்டு குற்ற உணர்வுடன் சுமனாவை பார்த்து அசடு வழிய சிரித்தாள். சாப்பிடுங்கள் அத்தை, இன்று கொஞ்சம் கூடுதல் நேரம் வாக்கிங் போனால் போதும் என்றாள் சுமனா சிரித்து கொண்டே. கனவில் கண்ட காதல் பகுதிகள் 5 முதல் 8 வரை நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.